கல்வியில் சிறந்த தமிழ்நாடு விழா சென்னையில் உற்சாக கொண்டாட்டம். அரசு பள்ளிகளில் படித்து சாதித்த மாணவ மாணவிகள் கௌரவிப்பு. தமிழ்நாட்டின் கல்வி எழுச்சியை பல மாநிலங்கள் திருப்பி பார்ப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். நமது வளர்ச்சிக்கு தடை ஏற்படுத்துகிறவர்களுக்கு பயத்தை உருவாக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். நான் முதல்வன், புதுமை பெண் உள்ளிட்ட திட்டங்கள் சிறப்பானவை என ரேவந்த் ரெட்டி புகழாரம். காலை உணவு திட்டம் தெலங்கானாவில் செயல்படுத்தப்படும் என அறிவிப்பு. தமிழ்நாடு அரசின் திட்ட பயனாளிகள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு கண்ணீர் மல்க நன்றி. புதுமை பெண் திட்டத்தை முதுகலை படிப்புக்கு நீட்டிக்கவும், தமிழ் புதல்வன் உதவித்தொகையை 2000 ரூபாயாக உயர்த்தவும் கோரிக்கை. நான் முதல்வன் திட்டத்தால் பயன்பெற்ற மாணவி முதல் சம்பளத்தை மேடையில் தந்தையிடம் வழங்கி நெகிழ்ச்சி. லைஃப்ல எனக்கு யாருமே அவ்வளவு சப்போர்ட் பண்ணதே இல்லை. அப்பா மட்டும்தான். அப்பா 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 எல்லா விஷயத்துலையுமே அப்பா தான். ஸ்கூல்லையும் சரி, காலேஜ்லேயும் சரி. இதுதான் நான் ஒரு விஷயம் சொல்லிட்டேன், நான் இதுதான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன்னா அப்பா மறுப்பே சொல்ல மாட்டாங்க. நீ படி, நான் படிக்க வைக்கிறேன், என்னால் முடியும் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த உலகத்திலே யாருன்னா அப்பா மட்டும்தான். ஸோ அப்பா, அம்மா, தங்கச்சி, இவங்க 3 பேர் தான் என்னோட லைஃப் ஃபுல்லாமே. வெளிநாடு சென்று பயிற்சி பெற்ற மாணவி ஜப்பான் மொழியில் முதலமைச்சருக்கு நன்றி. புதுமை பெண் திட்ட பணத்தை சேர்த்து வைத்து தாய்க்கு காது கேட்கும் மிஷின் வாங்கி கொடுத்ததாக மாணவி நெகிழ்ச்சி. கணித ஆசிரியையாக விரும்பும் மாணவிக்கு பேனா பரிசளித்து வாழ்த்திய முதலமைச்சர். வாங்க, உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்க போறேன். எல்லாம் ஹாப்பியா இருக்கு பாருங்க அதை பாக்குறதுக்கே. மதிப்பெண்ணுக்காக கொஞ்சமும் வாழ்க்கைக்காக நிறையவும் படிக்க வேண்டும். படிப்பு மட்டுமே எல்லாவற்றுக்கும் ஒரே தீர்வு என நடிகர் சிவகார்த்திகேயன் பேச்சு. நம்மை படிக்க விடாமல் ஒன்றிய அரசு முட்டுக்கட்டை போடுவதாக திரைப்பட இயக்குனர் தியாகராஜா குமாரராஜா விமர்சனம். காலை உணவு திட்டத்துக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது என மாரி செல்வராஜ் நெகிழ்ச்சி. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில், காளிகேசம் உள்ளிட்ட பகுதிகளில் காலை முதல் கனமழை. இடைவிடாது பெய்து வரும் மழையால் மாவட்டம் முழுவதும் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை. குமரி மாவட்டத்தில் அதிகபட்சமாக திருப்பரப்பில் 18 சென்டிமீட்டர் மழை பதிவு. திருப்பரப்பு அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளராக டி ராஜா மீண்டும் தேர்வு. அதிகபட்ச வயது தொடர்பான விதியை தளர்த்த சண்டிகர் மாநாட்டில் ஒருமித்த முடிவு. அமெரிக்காவில் தொழில் தொடங்காத மருந்து நிறுவனங்களின் பொருட்களுக்கு 100% வரி. ட்ரம்பின் அறிவிப்பால் இந்திய மருந்து நிறுவனங்களுக்கு பெரும் பாதிப்பு.
செல்வ பெருந்தகையை தரக்குறைவாக பேசிய எடப்பாடி பழனிசாமிக்கு வலுக்கும் கண்டனம். எடப்பாடியின் அநாகரிக பேச்சு அவருடைய தரத்தை காட்டுவதாக டிடிவி தினகரன் விமர்சனம். எடப்பாடி பழனிசாமியை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டம். தரக்குறைவாக பேசியதற்கு மன்னிப்பு கேட்க வலியுறுத்தல். அன்புமணி மற்றும் அவரது தரப்பினரை கோமாளி என விமர்சித்த டாக்டர் ராமதாஸ் கூட்டணி தொடர்பான முடிவை தாமே எடுப்பதாகவும் திட்டவட்டம். அதிமுக எம்பி சி.வி. சண்முகமுடன் நயினார் நாகேந்திரன் சந்திப்பு. ஓ பன்னீர்செல்வம் செங்கோட்டையன் குறித்தும் பேசப்பட்டதாக தகவல். அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் ஏழை மக்களுக்கு கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்படும். கரூர் பரப்புரையில் எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதி. உதகையில் 2வது சீசனுக்கு தயாராகும் 10,000 மலர் தொட்டிகள். அரசு தாவரவியல் பூங்காவில் ஏற்பாடுகள் தீவிரம். அமெரிக்க அதிபர் ட்ரம்பை சந்தித்தார் பாகிஸ்தான் பிரதமர். ஷபாஸ் ஷெரீப் சிறந்த தலைவர் என்று ட்ரம்ப் புகழாரம். ஆசிய கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் மோதல். வரும் ஞாயிறு போட்டி நடைபெற உள்ள நிலையில் பெரும் எதிர்பார்ப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.